Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 26,146 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 26,155, ஹை பார்த்தீங்கன்னா 26,340, லோ பார்த்தீங்கன்னா 26,118. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,328 முடிஞ்சது. எவ்வளவு? 26,328 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 182 பாயிண்ட் வந்து பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. மோர் ஓவர் நிஃப்டி வந்து ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த 26,340 வந்து 52 ஆல் டைம் ஹையில் ஹை, அதாவது 26 தான். அதாவது ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஆல் டைம் வந்து ரீச் ஆச்சு. அதாவது 26,340 வந்து ஆல் டைம் ஹையாக இருந்தது. ஸோ மார்க்கெட் இதற்கப்புறம் என்ன மூவ்மெண்ட் நடக்கும்? ஏன்னா ஆல் டைம் வரைக்கும் ஹை போயிட்டு ஒரு 12 பாயிண்ட் இறங்கி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படின்னா இதே மார்க்கெட் இருக்குமா இல்லை இறங்கி ஏறதுக்கான சான்ஸ் இருக்குமான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மண்டேயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரைடேயை பொறுத்த வரைக்கும் குளோபலாக. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியோட அந்த மூமெண்ட்டை படி பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 26,000 அதாவது ஹை ஆல் டைம் ஹையான 26,340 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக 26,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இதே செட்டப்பில் வந்து திருப்பி இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 26,480 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல் டைமில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லுவீங்க. ஸோ ஆல் டைமில் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்னா ஏழியராக அவங்களோட மூமெண்ட்டை பொறுத்து எப்படி 80 பாயிண்ட் ஜம்ப்பு 100 பாயிண்ட் ஜம்ப்பு அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் எக்ஸாக்டாக இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையான 26,340 லெவல், ஏன்னா இப்போ 328 முடிஞ்சிருக்கு. 340 லெவலில் எக்ஸாக்டாக கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா we will expect around 26,400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த ஏரியா வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 480 லெவல், அதாவது 26,480 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/1/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 26,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,480 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ரெசிஸ்டன் என்னன்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட பாட்டம், அதாவது இந்த இடம், அதாவது 26,300 வந்து இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட்டாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வரும், இங்கே வரும், அதாவது 26,230 இந்த கேண்டலோட பாட்டம். ஓகேங்களா? இந்த கேண்டலோட பாட்டம் இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு நம்ம நாளைக்கு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 26,300 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,213 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 26,400, அதாவது ஃப்ரைடேயோட ஹையும் பிரேக் ஆகி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்ம வந்து 400 லெவலை வந்து எதிர்பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்த நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான லெவலு. அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 26,300 வந்து குரூஷலாக இருக்கும். ஸோ இது 2 லெவல் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான லெவலாக ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.